இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக நடத்துகின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அத்துணை அரசு துறை சார்ந்த பெருமக்களுக்கும் எங்கள் குழுவின் சார்பிலே முதல் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாதிரி கேமரா நிபுணர்கள் உட்கார்ந்துக்குங்க, ஏன்னா பின்னாடி இருக்கவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இதில் ஏதாவது நேரலை இருக்காயா? நேரலை எது? நேரலை எதுவும் நேரலையா? நேரலைன்னா ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. லைவ் டெலிகாஸ்டான்னு கேட்டேன். அதனால் அது எதுக்குன்னா நேரலைன்னா இப்போ வீட்டில் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாம் மகிழ்வோடு தெரிவிச்சுக்கலாம். அடாது மழை பெய்தாலும் விடாது நாடகம் நடக்கும் அப்படின்னு அந்த காலத்தில் போடுற மாதிரி எவ்வளவு மழை பெய்தாலும் இம்மி அளவு கூட தண்ணீர் வராத அளவிற்கு இந்த அரங்கங்களை அமைத்திருக்கக்கூடிய விருதுநகர் மாவட்டத்தினுடைய உயர் அதிகாரிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்தை சொல்லி, 100க்கும் மேற்பட்ட புத்தக அரங்குகள் உள்ள நுழையிற போது உங்கள் ஊரில் என்னையா பெருமைன்னு கேட்டால், எங்கள் ஊர் பெருமை என்னன்னு சொல்கிறதுக்காக மண்ணின் பெருமை, மரத்தின் பெருமை, பறவையின் பெருமை, ஊர்வன, நடப்பன, பரப்பன என்று அத்தனை உயிர்களுடைய அந்த வரலாற்றையும் சொல்லுமாறு ஆங்காங்கு அந்த கண்காட்சி சாலைகளை அமைத்து விளக்கமும் தந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே ஒரு பள்ளிக்கூடத்தை கடந்து வர்ற மாதிரி எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அத்தனை சிறப்பு. அதோட பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அவ்வளவும் தர்றாங்க. அவங்க குப்பையை கீழே போடக்கூடாதுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கறதுங்கிறது எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, சிங்கப்பூரில் குப்பையை கீழே போட்டால் உடனே அவங்க ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கு இவ்வளவு கட்டணம்ன்றுவாங்க. அங்கே போடக்கூடாது. இப்போ நம்மால் ஒருத்தர் முதல்ல சிங்கப்பூர் போயிருக்காரு. அப்போ எல்லாம் விமானத்தில் ஏறின உடனே சாக்லேட்லாம் கொடுப்பாங்க. அதை வாங்கி தின்னுட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த சாக்லேட் பேப்பர் இருக்குல்ல, சிங்கப்பூரில் இறங்கின உடனே கீழே போட்டிருக்காரு. உடனே டக்குன்னு பிடிச்சி அவருக்கு ஒரு $100 வெள்ளி, $100 ஃபைன் போட்டாங்க. இவர் பயந்து போனார். ஐயோ $100 ஃபைன் போட்டாங்களேன்னு சொல்லி இந்த ஃபைன் போட்டு அந்த ரெசிப்ட் கொடுப்பாங்கள்ல, ரசீது, அதை கையில் கொடுத்துருக்காங்க. அதை வாங்கி கீழே போட்டு போயிட்டாரு. அப்போ என்ன செஞ்சாலும் சில பேருக்கு ஒன்றும் ஆகாது. அதுக்கு பதிலாக தான் நாம் சொல்லி கொடுக்கணும். குப்பையை இங்கே போடு, அதை அங்கே போடு, அதை இங்கே பிரித்து அருமையாக காமிச்சிருக்கிறாங்க. பார்க்க அத்தனை அழகாக இருந்தது. இவற்றையெல்லாம் செய்து காட்டியிருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நாம் வாழ்த்துகின்றோம். பிள்ளைகளை, பெற்றோர்களோடு பிள்ளைகளை கூட்டிகிட்டு வாங்க, இங்கே நூல்களை வாங்குங்க, இந்த நிகழ்வை அனுபவிங்கள் என்று சொல்லி இந்த அருமையான 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவிலே மிகச்சிறப்பாக இங்கே எங்களை எல்லாம் வரவேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் வே. யசோதாமணி அவர்களுக்கு எங்களுடைய அன்பான பாராட்டை நாங்கள் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்விலே முன்னிலை வகிக்கின்ற மருத்துவத்துறையினுடைய இணை இயக்குனர் காளிராஜ் ஐயா அவர்களுக்கும் அன்பு பாராட்டு. இந்த நிகழ்ச்சியில் தலைமையுரை தந்து நம்மை எல்லாம் பெருமைப்படுத்திய மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரியுடைய முதல்வர் ஐயா, வணக்கத்துக்குரிய மருத்துவர் ஜெய்சிங் அவர்களுக்கும் அன்பு பாராட்டை சொல்லி, மற்றும் இந்த நிகழ்விலே பெருமை சேர்க்கின்ற அனைத்து அதிகாரிகள், எங்களையெல்லாம் வரவேற்று சிறப்பித்த வணக்கத்திற்குரிய பெருமக்கள் வட்டாட்சியர் திருமிகு சீனிவாசன் அவர்கள், வணக்கத்திற்குரிய சிவக்குமார் அவர்கள், இந்த நிகழ்விலே
இதனை தொகுத்து வழங்குகின்ற அரசு பள்ளியினுடைய நல்லாசிரியர் திரு முத்துகிருஷ்ணன் அவர்கள், முத்துமுருகன் அவர்கள், திருமதி செல்வி அவர்கள், விஏஓ அவர்கள், அத்தனை பேரையும் நாங்கள் அன்போடு பாராட்டி எங்களுடைய அன்பான வேண்டுதலுக்கு இணங்க இங்கே நீங்கள் அமைதியாக இருந்து கேட்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய அன்பான பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்து, அருப்புக்கோட்டையிலேருந்து இங்கே வருகை இருந்திருக்கிற பெருமக்கள் ஐயா சொன்னாங்க, நூல் வெளியிடுறப்ப 2 நூல் அருமையாக வெளியிட்டாங்க, கவிதை நூல்கள். அவர்களுக்கு பாராட்டை சொல்லி வத்திராயிரப்பிலிருந்து வந்திருக்க பெருமக்களை எல்லாம் அன்போடு பாராட்டுறோம். அருப்புக்கோட்டையிலிருந்து வந்திருக்கக்கூடிய என்னுடைய அருமை நண்பர், பல்லாண்டு கால நண்பர் மாரிமுத்து அவர்கள் எங்கே இருந்தார், அவருக்கு எந்திரிச்சு ஒரு கும்பிடு விடுங்க. எங்கள் நகைச்சுவை மன்றத்தினுடைய மூத்த உறுப்பினர். அதே போல் உள்ளூரில் இருந்து கொண்டே உலகத்தையே அளக்கக்கூடிய ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டால், பத்திரிகையில் எழுதுவாங்க, வானொலியில் பேசுவாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக எத்தனை இடர்பாடுகள் சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி யமனோடு போராடி ஜெயித்த ஒரு பெண்மணி உண்டு என்றால் அவர்தான் விருதுநகர் ஜெயலட்சுமி அவர்கள். அவர்களுக்கு அன்பான பாராட்டை நான் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சமீபத்தில் கூட நான் நடிச்சிட்டு இருக்கக்கூடிய சிங்கப்பெண்ணே சீரியல் பற்றி என்ற பாராட்டி சொன்னாங்க. பாராட்டி சொல்லி என்னமா செய்ய பாருங்க, ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு. அவங்க அழகான ஒரு கருத்துரையை எழுதி எனக்கு அனுப்புனாங்க இயக்குனருக்காக. நான் உடனே அதை இயக்குனர் வணக்கத்துக்குரிய தனுஷ்குமார் அவர்கள், சிங்கப்பெண்ணை சீரியலினுடைய ஏற்கனவே ராமானுஜர் ஐயா கலைஞர் அவர்கள் வசனம் எழுதின ராமானுஜருடைய டைரக்டர் அவர் தான், அவருக்கு அனுப்பினேன். உடனே அவர் அந்த கடிதத்தை பாராட்டி குரல் பதிவு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து எனக்கு அனுப்பி அந்த அம்மாவுக்கு அனுப்பிடுங்கன்னாங்க. அந்த அம்மா அநேகமாக ஆல் தி ரேடியோவுக்கு அனுப்பியிருக்கோம். நேரம் எல்லாத்துக்கும் ஊர் ஊராக போய் சொல்லிட்டு வந்திருக்கோம். இருக்கட்டும், நல்ல விஷயம் தானே. பாருங்க, எங்கே இருந்தாலும் உலகத்தோட தொடர்பு கொள்ளணுங்க. அப்படி தொடர்பு கொண்டாதான் நாம் இருக்கோம்னு உலகத்துக்கு தெரியும், உலகம் இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்பவும் வீட்டை பூட்டிட்டு உட்கார்ந்துருப்பேன்னு இருக்கப்படாது. இங்கே வருகையில் இருக்கிற அத்தனை பெருமக்கள், குறிப்பாக எப்படா மழை விடட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம்னு நினைக்காதீங்க. மழை விட்டுருச்சு, வெளியிலலாம் சேர் போட்டுருக்காங்க. ஒருவேளை யாராவது வந்தாலும் கூட உட்காந்து கேட்க வைக்கலாம். சேர் ஈரமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம், அதெல்லாம் சரி பண்ணிடலாம். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நம்ம முன்னெல்லாம் சினிமா பார்க்குறப்ப அங்கே ஒன்றுமே இருக்காது. ஆனால் நாங்கள் படுத்துக்கிட்டு பார்ப்போம், மண்டை குமிச்சு அதில் ஏறி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு முன்னாடி 4 பேர் மணலில் பெரிய குமியலாக செஞ்சு அதில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை கீழே இறக்கிடுவாங்க. எப்படி தெரியுமா? லேசாக அந்த மண்ணை அப்படி இழுப்பாங்க. அவன் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே வந்து ரிமோட் கண்ட்ரோலை கண்டுபிடிச்சவங்களே நம்மளால தான் தொடாமலே கீழே இறக்கிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் உண்டு. அதனால் நமக்கு விருப்பமாக இருந்தால் எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டோம். அதனால் நல்ல திருவிழா நடக்குது, புத்தக திருவிழா. அதுவும் விருதுநகர் என்பது கல்விக்கு கண் கொடுத்த பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற வகையிலே மாணவ செல்வங்கள் பெற்ற விருதுகளை எல்லாம் நான் அங்கே படத்தில் பார்த்தேன். பார்க்க ஆச்சரியமாக இருந்தது. அரசு பள்ளி மாணவ மாணவியர் அவர்கள் எவ்வளோ அழகாக அங்கே வந்து அந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள்ங்கிறத அங்கே பார்த்தோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அத்தனை பெருமக்களுக்கும் எங்களுடைய பாராட்டை சொல்லி இன்றைய நிகழ்விலே நன்றியுரை கூற இருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர் திருமிகு மருத்துவர் ஜெகவீர பாண்டிய குணசேகரன் அவர்களுக்கும் எங்களுடைய அன்பு பாராட்டை சொல்லி இப்போது பட்டிமன்றத்தை தொடங்குகின்றோம். நாங்கள் வர்றபோது மேடையில் ஒரு பையன் 2 குரல் இசை பாடினார்.
ஆண் மாதிரியும் பாடினாரு, பெண் குரல்லையும் பாடினாரு. போயிட்டார். அவரு இருக்காரா? அந்த இருக்கார். நல்ல கைதட்டி கொடுங்க. நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. எங்ககிட்ட வளர்ந்த மதுரை ராமர் தான் கலக்க போவது யாரில் பார்க்குறீங்கல்ல, அவரு உங்களை மாதிரியே 2 குரல்லையும் பாடி இன்னைக்கு உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற திறமையோடு இருக்கிறார். நீங்களும் அதுபோல வர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். அதே போல தொகுத்து வழங்கிய ஆசிரியர் அவர்கள் மிக அழகா இங்க நல்ல செய்திகள் எல்லாம் தொகுத்து கொடுத்தாரு. அவருக்கு நம்முடைய அன்பு பாராட்டை சொல்லி, இங்கே இருக்கக்கூடிய பட்டிமன்ற குழுவினர் என் கூட ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்த தடவை நீங்களே என் கூட பேச வரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டை சொல்லி, இன்னைக்கு பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இலக்கியங்களை நாம் கற்பது எதற்காக என்று ஒரு கேள்வி கேட்டு, இன்புற்று மகளவா பின்பற்றி வாழவா, இவ்வளவுதான் தலைப்பு. அப்படின்னா என்னன்னு கேட்கக்கூடாது. என்கிட்ட நல்லா இருந்துச்சு, ஆனால் என்னன்னு தெரில. இந்த சில பேர் சில பொருளை வாங்கி திருட்டு இது பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்கல்ல, அது மாதிரி. இப்போ இலக்கியம்னா என்னன்னா, ஒரு புத்தகம் நீங்கள் படிக்கிறீங்க. அந்த புத்தகம் படித்த உடனே உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்பட்டால் அது இன்புற்று மகிழ்தல். அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. எப்படி? இப்போ உதாரணமாக ஒரு குடிகாரரு குடிச்சிட்டு அந்த பாட்டில் சடார்னு நடு ரோட்டில் போட்டு உடச்சிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அந்த வழியாக முதல்ல ஒருத்தர் வர்றாரு, பார்க்குறாரு. இப்படி இருந்தால் இந்த ஊர் எப்படி உருப்படும்? இது நியாயமா, தர்மமா? பேசாமல் போயிடுறாரு. அடுத்து ஒருத்தர் வர்றாரு, அவர் பார்க்குறாரு, கடவுள் தான் இதெல்லாம் பார்க்கணும், இந்த அக்கிரமத்துக்கு அளவு கிடையாதா? போயிடுறாரு. ஒரு அரசியல்வாதி வர்றாரு, இது எதிர்கட்சிக்காரர்களுடைய செயல்தான், எனக்கு தெரியும், அவர்களை நான் சும்மா, அவரும் போயிடுறாரு. அப்போ பார்வை இல்லாத ஒரு நபர் அப்படியே குச்சியில் தட்டிக்கிட்டே வர்றாரு. இந்த இடத்துல வந்தோடனே கிளங்கு சத்தம் கேட்குது. ஏன்னா பாட்டில் உடனே கிடக்குது. உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த குச்சியை அப்படி ஓட்டிக்கிட்டு மெதுவாக உட்காந்து பையில் கர்ச்சிப்பை எடுத்து, ஏன்னா கையில் குத்திடக்கூடாதுல்ல, லேசாக அப்படியே தடவி 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 திரட்டி அதையெல்லாம் அதில் அள்ளி அப்படியே அந்த குச்சியில் தட்டிக்கிட்டே போய் ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த குப்பை தொட்டி பாக்ஸில் அப்படி போட்டுட்டு போகிறாரு. பின்னாடி ஒரு குரல் கேட்குது, இவர்களில் யார் பார்வையற்றவர்? இதுதான் நாடகம். இதை நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. இதில் மகிழ்ச்சியை காட்டலாம். அவனை மாதிரி இருக்கக்கூடாதா, இவனை மாதிரி இருக்கக்கூடாதா, இவனை மாதிரி இருக்கக்கூடாதா, பார்வை இல்லைனாலும் அவர் மாதிரி நம்ம இருக்கணும்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதுதான் பின்பற்றி வாழ்வதற்கு சமானம். அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுதான் தலைப்பு. இந்த தலைப்பில் இலக்கியங்களை நாம் படிப்பது எதற்காக? இப்போ யாரையாவது கூப்பிட்டு நீ எதுக்கு படிக்கிறேன்னு கேளுங்க. நான் எங்கே படிக்கிறேன்? நான் படிக்கவே இல்லையே. எங்கள் அப்பையும் சொன்னோடி கேட்க மாட்டேங்க, அவள் அப்பையும் சொன்னோடி கேட்க மாட்டேங்கிறானா. சொல்ல சொல்ல கேட்காம என்னை கொண்டு பள்ளிக்கூட்டில் சேர்த்து விட்டான். பெயிலாகாம விட மாட்டேன். இப்படிலாம் இருந்தாங்கன்னா நம்ம என்ன செய்யறது? ஒரு வாத்தியார் கேட்டிருக்காரு ஒரு பையனை பார்த்து, நீ எங்கே படிக்கிறேன்? நான் எங்கே படிக்கிறேன்? இல்லைப்பா நீ எங்கே படிக்கிறேன்? அதான் நான் சொல்கிறேன், நான் எங்கே படிக்கிறேன். 2 பேரும் மாறி மாறி ஒரே விஷயத்தையே பேசிக்கிட்டே இருக்காங்க. இவர் கேட்கறது எந்த ஸ்கூல்லன்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறது நான் எங்கேயுமே படிக்க மாட்டேன், அப்புறம் என்ன படிக்கிறான். அதனால் படிக்க பழகணும், படிக்கிறபடி நடக்க பழகணும். படித்ததுனால மன மகிழ்ச்சி ஏற்பட்டு உந்துதல் ஏற்படணும். இதெல்லாம் சொல்வதற்காகத்தான் பட்டிமன்றத்தை இங்கே வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இவ்வளவு பெரிய நகரம். இந்த நகரத்தில் இது ஒரு காலத்தில் விருது பட்டின்னு தாங்க இருந்தது. பிற்காலத்தில் விருது நகராயிற்று.
இந்த விருதுநகர் என்ற பெயர் மாணவ செல்வங்களால், விருதுகளால் இது விருதுநகர் தான் என்ற உண்மையோடு நிச்சயமாக இங்கு பிறந்தவர்கள் விருதுகளை அள்ளி குவிப்பார்கள். விளையாட்டிலும், கலைகளிலும், போட்டிகளிலும், படிப்பிலும் எல்லாவற்றிலும் சாதித்து காட்டுவார்கள் என்ற ஒரு காலம் வருவதற்காகத்தான் இந்த அருமையான பட்டிமன்றங்களை எல்லாம் வைக்கிறாங்க. அதனால நீங்க எல்லாரும் மறக்காம வந்து வாங்க வைங்க. அப்படியா? ஒன்றும் இல்லை, சும்மா எங்கள் வச்சிருக்காக நாங்கள் பேசுவோம். எல்லாமே கொடுத்துட்டாங்க, இருந்தாலும் ஒரு பசி வந்துருச்சா என்ன செய்யறது அப்படின்னு. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் கேட்கக்கூடாது. நீங்கள் நினச்சா எந்திரிச்சு போய் டீ குடிச்சு வரலாம். நான் 5 பேர் போக முடியுமா? முடியாது. அதனால தான். சரி, இப்போ இதில் நான் தலைப்பு சொல்லிட்டேன். நான் இலக்கியங்களை நாம் எதுக்கு படிக்கிறோம்? அது மகிழ்ச்சிக்காகவா அல்லது அதை ஃபாலோ பண்ணுறதுக்காகவா, பின்பற்றி மகளவா அப்படிங்கிறதுக்காக, பின்பற்றி வாழவா அப்படின்னு கேட்கறதுக்காக இதில் யார் யார் வந்திருக்காங்கன்னு சொல்லிடுறேன். முதல்ல தலைப்பு சொல்லியாச்சு, ஒரு படத்தோட பேர், யார் யார் அதில் நடிச்சிருக்காங்க அப்படி பார்ப்போம்ல. வால் போஸ்டர் பார்த்தே பாய்ஞ்சு இவன் நான் போகிறதே குன்றுவாண்டாவேன், இந்த ஆள் நல்லா நடிப்பாண்டா இப்படி சொல்லாங்க. அதுபோல் இன்னைக்கு பேச வந்திருக்க ஆட்களை பற்றி நான் சொல்லிடுறேன். இதில் இன்புற்று மகளவேன்னு பேச 2 பின்பற்றி வாழவேன்னு பேச 2 வந்திருக்கிறாங்க. பின்பற்றி வாழத்தான் அப்படின்னு பேசுவதற்காக வந்திருக்கிறவர் யாருன்னு கேட்டால், நம்முடைய இந்த நாஞ்சில் நாடு. நீங்கள் அப்படின்னு நீங்கள் ஏதாவது வேற அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா போட்டு நினச்சிவிடாங்க. குமரி மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் நாஞ்சில் நாடு. அந்த ஊரில் இருந்து வந்திருக்காரு. நல்ல பேச்சாளர், எம்ஏ ஆங்கிலம் படிச்சுட்டு இப்போ தமிழில் டாக்டர் பட்டத்துக்காக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி படிப்பையும் மேற்கொண்டிருக்காரு. அது தவிர தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் படிக்க முடியாத ஏழைகள், முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள் என்று தந்து உதவக்கூடிய மனம் கொண்ட நல்ல பேச்சாளர் நாஞ்சில் நாவரசு அவர்கள் இங்கே வந்திருக்கார். அவரோடு பேசுவதற்காக வந்திருக்கின்ற பேராசிரியை, இவர் எப்படி விஜய் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் வருவாரோ அதுபோல அவர்களும் எங்களோடு பல்லாண்டு காலம் பேசியவர்கள், இப்போதும் பேசிக்கொண்டிருப்பவர்கள், கலைஞர் தொலைக்காட்சியினுடைய ஸ்டார் பேச்சாளர், நல்ல பேராசிரியை, எம்ஏ, எம்ஃபில், எம்எட் பட்டங்களை வென்றிருக்கக்கூடிய வடக்கத்திற்குரிய பேராசிரியை இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 2 பேரும் அந்த மாதிரி இருக்கீங்க இருக்கட்டியா, கீழே வச்சுங்க, சும்மா வைங்க வைங்க, இருக்கட்டியா வைங்க வச்சுருங்க. ஏன்னா இப்படி முன்னாடி வச்சா கேமராவில் அதுதான் தெரியும், அது எதுக்கு விளம்பரம், அதுக்கு தான் எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு தான். அப்படி ஓரமாக வைங்க. என்னதையும் சேர்த்து எடுத்துவிடாங்க. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்போ இப்படி எடு அப்படின்னு சொல்லி. அதனால் இந்த பக்கம் அணியை சொல்லியாச்சு. இவங்க பின்பற்றி வாழ்கிற பெருமக்கள். இவங்க சொல்கிறாங்க, ஏங்க எல்லாரும் அந்த வேலையை பார்க்க முடியுமா? படித்தோம், போனோம், வந்தோம்னு வரணும், அவ்வளோதான். அதில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை பாருங்கள், அதனுடைய சிறப்பை பாருங்கன்னு பேசுவதற்காக இங்கே வருகை இருப்பவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய சொல்லரசு பேராசிரியர், எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி பட்டங்களை பெற்றக்கூடிய அவரும் நாகர்கோயிலை சேர்ந்தவர் தான். வணக்கத்திற்குரிய தினேஷ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். ரொம்ப அருமையாக பேசுவார். இந்த பக்கம் ஒரு பெண்மணி மாதிரி, அந்த பக்கம் ஒரு பெண்மணி வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு கேட்டால், இப்போ பேச்சாளர்கள்லாம் என்னென்ன தகுதியோடு மேடைக்கு வர்றாங்கன்னு பார்த்துக்குங்க. முக்கியமாக விசில் வருதியா, என்னென்ன தகுதியோடு மேடைக்கு வர்றாங்கன்னு பார்த்துக்குங்க. இப்போ ஒவ்வொருத்தரையும் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, இவங்க பேச போகிறாங்க. இப்போ ஒரு குத்துச்சண்டை நடக்க போகுதுன்னு வச்சுக்கங்களேன், அதில்
அந்த பயில்வான்களை பற்றி சொல்லணும். இவர் 10 பேரை தூக்கி போட்டு வீழ்ச்சவர், 2 பேர் கழுத்தை திருவினவர். அப்போ தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அதை விட்டுட்டு வந்திருக்கவருக்கு பாவம் இருமல் ஜாஸ்தி, குப்பரம் விழுந்துருவார். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம், அந்த பேச்சாளர்களை பற்றி ஏன் அறிமுகம் பண்ணுறோம்னா, இந்த சண்டை போடுற வீரர்களை பற்றி சொன்னா தான் இவர் கோல்டு மெடல் வாங்கினவர் அப்படி அப்போ தான் நல்லா இருக்கும். அவருக்கு பாவங்க 3 நாளாக காய்ச்சல், ஒரு நல்லா சண்டை போடுவாருன்னு சொன்னால் ஏன் செத்துக்கிட்டு போடுறாங்கயா அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துருவாங்க. அதனால் அடுத்து வந்திருக்கவங்க யாருன்னு கேட்டால், படிக்கிற காலத்திலேயே திருவனந்தபுரம் பல்கலைக்கழகத்தில் தமிழ் படிக்கிற போது, முதுகலை படிக்கிற போது முதல் மாணவியாக வந்து தங்கப்பதக்கம் பெற்றவர்கள் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரி திருச்செந்தூரில். அதில் எம்ஏ, எம்பில், பிஹெச்டி பட்டங்களை வென்றக்கூடிய பேராசிரியை ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவர்கள் தான் பேச்சாளர்கள். நான் படத்தோட பேர் மாதிரி தலைப்பு சொல்லிட்டேன், நடிகர்கள் சொல்லிட்டேன், என்னை பற்றி அறிமுகம் பண்ணுறவர் முதல்ல சொல்லிட்டாரு. இப்போ உங்களுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன். ஒரு கல்லூரிக்கு நான் பேச போயிருந்தப்ப என்னை பற்றி அறிமுகம் பண்ணாங்க. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், எம்ஏ, எம்பில், பிஹெச்டி. யாரும் கைதட்டலை இருங்க. இவர் 30 புத்தகங்களை எழுதியிருக்கிறார், எழுதிட்டு போறாரு. 65 பேர் இவர் எம்பில் பட்டம் வாங்கியிருக்காங்க, ஆனால் வாங்கிட்டு போறாங்க. 16 பேர் பிஹெச்டி பட்டம். இது என்ன பெரிய விஷயமா? இப்படி சொல்லிக்கிட்டே வர்றப்ப அந்த தொகுப்பாளர் என்ன பண்ணாரு, இவர் யார் தெரியுமா? இவர் தான் ரஜினி முருகனில் சிவகார்த்திகேயனுடைய அப்பப்பா. இவர் தான் பிகில் படத்தில் நயன்தாராவுக்கு எந்திரிச்சு கும்பிட்டாங்க. அப்படியே அந்த மகான் நீங்க தானா? 10ஆவதுக்கு சிங்க பெண்ணே ஆனந்தியின் அப்பா. அதோட முடிச்சேன். என் தகுதி கூடிக்கிட்டே போயிடுச்சு. அப்படியே நான் என்னத்த சொல்ல, நான் எம்ஏ, எம்பில் படித்து வாங்கினேன். ஆனால் நடித்து வாங்கினா நிறைய நல்ல பேர் வருது. ஒரு பக்கம் படித்து வாங்க வேண்டியது, இன்னொரு பக்கம் நடித்து வாங்க வேண்டியது. எப்படி வாங்கினாலும் வாங்கிடலாம். அதனால் நல்ல படிப்பாளிகள் மேடையில் உட்காந்துருக்காங்க, படிப்பாளிகள் வந்திருக்கிறாங்க, மிக பெரும் அதிகாரிகள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறாங்க, மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறீங்க. இப்போ நான் தலைப்பு சொல்லிட்டேன், பேசுகிற ஆட்களை அறிமுகம் பண்ணியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத நான் சொல்லி முடிக்கணும். ஏன்னா நான் சின்ன கிராமத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட கேட்டேன், ஐயா எவ்வளவு நேரம் பேசணும்னு. அவர் ஒடியாந்து கண்களுக்கு கையை பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் விட்டு, இப்படிலாம் கேட்கக்கூடாதியா, இது உங்கள் ஊர், நீங்கள் எவ்வளவு நேரம் வேணாலும் இங்கே உட்காந்து பேசுங்க, நாங்கள் போயிடுவோம், எங்களுக்கு வேலை இருக்குல்ல அப்படின்னாரு. அப்புறம் நான் என்ன வேலையை தவிர நான் ஊராக போய் பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் பேசுகிறவங்களுக்கு நேரத்தை கொடுத்து உங்கள் வாயில் உங்களுடைய வயிற்றில் பாலை வாத்துடுறேன். என்ன அப்படின்னா, அணித்தலைவர்கள் 10லேருந்து 15 நிமிஷம் பேசுவாங்க, சரியா? தொடர்ந்து வர்றவங்க அதே அளவு தான் பேசுவாங்க. பேச வேண்டியது அவர்கள் கடமை. நேரத்தை பார்த்து மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்க கடமை என்ன அப்படின்னா, அந்த கைதட்டுறப்ப லேசா கேமரா திருப்பிங்க, அப்பதான் சந்தோஷப்படுவாங்க. இவ்வளவு நல்லா வந்து உட்காந்து ஐயா அவர்களுக்கு நான் சொல்றேன். அதில் வேற என்ன, டிவியிலெல்லாம் சிரிக்க சிரிக்க பேசுறதுலாம் ஒரு வகைங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல ஒரு 10 பேரை வேலைக்கு போட்டிருப்பாங்க. அவங்க சிரிக்கிறதுக்கு சம்பளம். வந்த உடனே ஒருத்தர் குச்சி சிரி சிரி ஒழுங்கா சிரி, இப்போ இப்படியா போட்டாடு சிரிக்கிறாங்க, சரி இப்படி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. அந்த பேர் வந்து நகைச்சுவைங்கிற பேரில் வணக்கம் உடனே பயங்கரமாக கை தட்டுவாங்க. பார்க்குற ஆள் நமக்கு வணக்கத்துக்கே கை தட்டுறாங்களே, வணக்கத்துக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி வந்ததுனால என்ன நஷ்டம் தெரியுங்களா? உண்மையான நகைச்சுவை தெரியாமல் போச்சுங்க. சம்பந்தம் இல்லாமல் சிரிக்கிற மாதிரி காமிச்சு எதுக்கு சிரிக்கிறோம்னே தெரியாமல் போச்சு. இப்போ அதுதான் பெரிய கஷ்டம். அதனால் நீங்கள் கைதட்டலாம், சிரிக்கலாம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும்.
அது மட்டும் இல்லை, நாங்கள் பேசிட்டு வர்றப்ப நடுவில் ஏதாவது சும்மா ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்களேன், பதில் சொன்னீங்கன்னா இங்கே புத்தகங்கள் இருந்தால் நாம் வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லை, நான் கூட புத்தகம் கொண்டு வந்திருக்கேன், நான் எழுதின புத்தகம் வச்சுருக்கேன், வேலைக்கெல்லாம் இல்லை, சும்மாவே கொடுக்கலாம். ஆனால் சரியான பதிலாக இருக்கணும். இப்போ சமீபத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, சின்ன சின்ன புத்தகங்கள் இருந்தால் ஒரு 5 ரூபா புத்தகம் 10 ரூபா புத்தகம் மாதிரி கொண்டு வர சொல்லுங்கள். புத்தகம் எந்த புத்தகமாக இருந்தாலும் 5 ரூபாய் இருந்தாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், 5 லட்சமாக இருந்தாலும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும். என்ன சின்ன விளக்காக இருந்தாலும் இருட்ட போக்காதா, அதுதான் நமக்கு வேணும். அதுக்காக அதனால் நீங்கள் கேள்வி கேட்டால் பதில் சொன்னால் பரிசு கொடுக்கலாம். இது என்ன சிக்கல் தெரியுங்களா, போன தடவை நான் ஒரு புத்தக திருவிழாவில் கேள்வி கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் யோசிக்க டைம் கொடுத்தா 100 பேர் எந்திரிச்சு பதில் சொல்லிவிட்டாங்க ஒவ்வொரு கேள்விக்கும். அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன். என்ன தெரியுமா, நான் கேள்வி கேட்ட உடனே கூகுளில் தேடுறாங்க, படக்கு படக்கு இந்த பாட்டு பாரு தர்சனா பாரு யாரா பாரு பாரு பாரு. அது ஒரு அப்புறம் நான் சொல்லிட்டேன், இனிமே இது நடக்காது, நான் கேட்ட உடனே சொல்லணும், செல்ல கீழே வைங்க அப்படின்ட்டேன். இது ஒன்றும் இப்போ நம்ம இன்டர்வியூ நடத்தலைங்க, ஆனால் நம்ம நினைவை தீட்டுக்கணும். எப்போவுமே தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போவதைப் போல நம்முடைய மூளையும் கூர்மையாக அடிக்கடி வினாடி வினா நிகழ்ச்சி பள்ளிக்கூடங்களில் நடத்தணுங்க. ஏன்னா அந்த வினாடி வினாவில் கேள்வி கேட்குறப்ப தான் அந்த பதிலை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். இந்த கேள்விக்கு என்ன விடை, இந்த கேள்விக்கு என்ன, இப்படின்னு யோசிக்கணும். வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு 4 நாளைக்கு முதல்ல நாளிதழ் ஒன்றில் தினமணி பத்திரிகையில் ஒரு செய்தி போடுறாங்க, மனிதகுல வரலாற்றில் முக்கியமான உயிர்கூறாகிய DNA என்கின்ற ஒன்றை கண்டுபிடித்த ஒரு மாமேதை, சிகாகோவில் பிறந்து நோபல் பரிசு பெற்ற மாமேதை 4 நாட்களுக்கு முன்பாக மறைந்து விட்டார். அவர் தான் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பிற்கு காப்புரிமை வாங்க மறுத்துவிட்டார். இவர் கண்டுபிடித்த DNA வைத்துத்தான் இறந்து கிடக்கிறவருடைய உடல் இந்த உடலா, சிதைந்த உடல் இந்த உடலா, இந்த குழந்தை இவர்களுடைய குழந்தையா என்றெல்லாம் அறிய உயிர்கூரை கண்டுபிடித்த இவர் மறைந்ததை உலகம் மறந்து விட்டது. அவர் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நானே சொல்லிடுறேன், இதான் முதல் கேள்வி, நானே சொல்லிடுறேன். ஜேம்ஸ் வாட்சன் அவருடைய பேர். 1962 அவர் நோபல் பரிசு, அவரும் அவரோடு சேர்ந்த இன்னொரு நண்பர் நோபல் பரிசு பெறாங்க. தன்னுடைய 97வது வயதில் மரணமடைகிறார். நம்முடைய உடல்ல செல் கூறுகள்ங்க, அதில் ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா, அவர் சின்ன பிள்ளையா இருக்கப்ப அவங்க அம்மாவோட போராடிக்கிட்டே இருப்பாராம். அம்மா ஒரு பிள்ளையை வளர்க்குற வச்சுட்டாமா அது அறிவாளி ஆகும், அப்படிலாம் பரம்பரை குணம்லாம் கிடையாதுமா, எல்லாமே ரத்தத்திலிருந்து வராதுமா, நம்ம காட்டில் வளர்த்தா அதுக்கேற்றபடி வரும், வீட்டில் வளர்த்தா அதுக்கேற்றபடி சொல்லிட்டே இருப்பாராம். அந்த அம்மா சொல்லுமா, அப்படி சொல்லாத, நான் அயர்லாந்துக்காரி, இங்கிலாந்து பக்கத்தில் அயர்லாந்து, நான் அயர்லாந்துக்காரி, உன் ரத்தம் அயர்லாந்து ரத்தம், உங்ககிட்ட என்கிட்ட கொடுக்குற குணம் இருக்கும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குணத்தை நான் எங்கள் அம்மாட்டிருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என் ஆய்வின் மூலம் நான் கண்டுபிடித்தது என்ன என்றால், இரத்தத்தின் மூலமாக பரம்பரை குணம் வரும் என்பதை நான் கண்டுபிடித்த உயிர்கூறம் மூலமாக என் தாயின் கூற்றை அறிந்து கொண்டேன். நம்ம ஆளுங்க 2000 வருஷத்துக்கு முதலே சொல்லி வச்சுட்டாங்க இதெல்லாம். ஏன் இப்போ அபையார் சொல்லலையா, சித்திரமும் கைப்பழக்கம், 2வது ஈஸியாக சொல்லிடுவீங்க, 3வது சொல்லுங்க அப்போ. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நித்தம் நடையும் நடைப்பழக்கம், இந்த 4ம் பழகுனா வந்துடும். சித்திரம் போட்டு பாட்டு பாருங்க வந்துடும். செந்தமிழ் பேசி பேசி பாருங்க வந்துடும். செல்ல பேசினா வராது, வில்லு தான் வரும். சரியா, மேடையில் பேசி பழகணும். மனப்பாடம் பண்ணி பண்ணி பாருங்க வந்துடும். நன்னடைனா என்ன அப்படின்னா, நடைனா என்ன அப்படின்னா, நடையும் நடைப்பழக்கம்னா ஒழுக்கம்னு அர்த்தம். 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், 10 மணிக்கு படுத்துடணும். அப்படி ஒரு இதை வச்சுக்கிட்டோம்னா, டைம் டேபிள் வச்சுக்கிட்டோம்னா அதுபடியே இருப்போம். இதெல்லாம் பழகுனா வரும். ஆனால் பாரம்பரியமாக வர்றது 3 தானா.
நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம். ஔவையார் சொன்னதுதான் ஜேம்ஸ் வாட்சன் கண்டுபிடிச்சு இது எங்க அம்மா சொன்னதுன்னு சொல்றாரு. சொல்லட்டும், அதனால பரவாயில்ல, தெரிஞ்சுக்குங்க. காலையில் எழுந்தவுடன் 1000 வேலை இருந்தாலும் படிப்பதற்கான, நாளிதழ் படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்குங்கள். வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேர் எங்கெங்க படிக்கணும், எனக்கு நேரமே என்ன செய்யற, ராணுவத்தில் வேலை பார்க்குறியா? ஒன்றும் கிடையாது. நான் எங்கே படிச்சிருக்கேன் தெரியுமா? பெரும்பாலும் எங்கள் ஊர் பஸ்ஸு சோழவன் தான், மதுரைக்கு வர்ற பஸ்ஸு. அது எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? திடீர்னு எல்லாரும் எழுந்திரிச்சு ஓடினாங்கன்னா அது எங்கள் ஊர் பஸ்ஸு. அதில் ஏறி கூட்டத்தில் நின்று கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு நடுவில் ஒரு புத்தகம் வச்சு படிப்பேன். லியோ டால்ஸ்டாயினுடைய புத்துயிர்ப்பு படிச்சுட்டு இருப்பேன். இப்போ இந்த கூட்டை என்னை ஒன்றும் செய்யாது, இந்த நெரிசல் என்னை ஒன்றும் செய்யாது. நான் பொன்னியின் செல்வன் படிக்கிறப்ப வந்தியத்தேவனாக இருப்பேன். அதே போல் நான் மற்ற நூல்களை படிக்கிறப்ப அந்த கதாநாயகன் நான் மாறிடுவேன்னு சொன்னால் படிக்க நேரமும் இடமும் ரூம் போட்டால் கொடுப்பாங்க. சொல்லுங்க பார்ப்போம். போட்டு கொடுத்தாலும் அதில் உட்காந்து இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்தோடனே மாற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்பா வந்தோடனே வாட்ஸ்அப்பை அது இதெல்லாம் மாற்றி எல்லாத்தையும் பார்த்து விட்டுருவாங்க. அவர் சத்தம் போட்டு போவார், நீ அதான பார்க்குற அப்படிங்கிறவே. எப்படியோ இருந்து போட்டோம். இப்போ நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் படிக்கணும், நல்ல விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். சும்மா நாங்கள் கேள்வி கேட்கறது பதில் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்களும் கவனிக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காகத்தான் இதோ பட்டிமன்றம் தொடங்குகிறது. இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் என்ன? ஞாபகம் வச்சுக்கங்க, மற்ற உயிரினத்துக்கு இந்த வாய்ப்பு இல்லை. உலகத்திலேயே தந்திரமானது நரிங்கிறாங்க. அது உண்மையிலேயே நரிக்கு தெரியுமோ என்னமோ தெரியாதுங்க, அப்படி சொல்லி சொல்லி வச்சுருக்கோம். ஏன் சொல்லுங்க பார்ப்போம், யாருக்காவது தெரியுமா? ஏன் உலகத்திலே தந்திரமானது நரின்னு சொல்கிறாங்க? ஏன் தெரியுமா? ஏன்னு கேட்டால் புஸ்தகம் வரைக்கும் நானே பதில் சொல்லிட்டு இருப்பேன். சரியா? ஏன்னு கேட்டால் எனக்கு ஒருத்தர் சொன்னாருங்க, சர்க்கஸில் எல்லா மிருகமும் இருக்கும். இப்போ காணா சர்க்கஸில் எல்லா மிருகமும் இருக்கும். மலைப்பாம்பு தொடங்கி யானை, சிங்கம், புலி, கரடி, குரங்கு எல்லாம் வச்சுருப்பாங்க. நரி இருக்காது. எங்கள் சர்க்கஸில் நரியை பார்த்தாளுகள் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தெரியுமா? நரியை பழக்க முடியாதாங்க. நரி டொமஸ்டிக் அனிமல் கிடையாது. முதல்ல வீட்டோடு வாழ்கிற ஒரு உயிரினம் இல்லை. அதனால அது என்ன செய்யுமா? அது தந்திரத்தில் மிக்க நரின்னு அதை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அதை சொன்னபடி கேட்க வைக்க முடியாது. அதனால தான் ஒரு ஊரில் ஒரு நரி, அதோட சரி அப்படின்னு கதையை முடிச்சுட்டு இருப்பாங்க. சரி, நல்ல நல்ல செய்திகள் எல்லாம் கேட்க இருக்கிறீங்க. ஒவ்வொரு செய்தியுமே ஒரு புதுசுங்க. எங்கள் பேராசிரியர் தோ பரமேஸ்வரன் சொல்வார், பேச்சு மருந்து பெட்டி மாதிரி இருக்கணுமா. இப்போ மருத்துவர்கள் வந்திருக்காங்க, டீன் தொடங்கி எல்லா அதிகாரிகளும் வந்திருக்காங்க. மருந்து பெட்டியை திறந்தா ஒன்று எடுத்தா இது இந்த நோய்க்கு, இதை எடுத்தா இந்த நோய்க்கு, அதுபோல் பேச்சு இருக்கணுமா. சிலர் பேச்சு மத்தளம் மாதிரி இருக்குமா. மத்தளம்னா எப்படி? டம 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 டமன் உள்ளே உடைச்சா ஒன்றுமே இருக்காதான். ஒரு குத்து விடுங்க, உள்ளே ஒன்றும் இருக்காது. சத்தம் மட்டும் இருந்தால் அது பேச்சு இல்லை, சத்தம் இருந்தால் தான் அது பேச்சு. அதுதான் பேச்சுக்கோட அழகு. அதனால் இலக்கியங்களை நாம் கற்பதனுடைய நோக்கம் பின்பற்றி வாழத்தான் என்று பேசுமாறு நம்முடைய வணக்கத்திற்குரிய நாஞ்சில் நாவரசு செல்லக்கண்ணன் அவர்களை அழைத்து என் முதல் சுற்று பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.